இந்த ஃபுல் மாடுலர் கிச்சன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்ம அக்ரிலிக் தான் யூஸ் பண்ணிருப்போம். அப்பனா நம்ம எந்த இடத்துல வேணுமோ நிப்பாட்டிக்கலாம். இது வாட்டர் வந்து இதுல வந்துனா எடுத்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம், திரும்ப ரிமூவ் பண்ணிக்கலாம். மேஜிக் கார்னர் கொடுத்துருப்போம். மேஜிக் கார்னர் பாத்தீங்கன்னா இது லிஃப்ட் பண்ணனா அவுட்டர்ல இன்னர்ல வந்து வெளியே வந்துடும். இப்போ சிம்பிளா ஒரு ஃபுல் மாடுலர் கிச்சன் பண்ணணும்னா எவ்வளவு ரேட் ஆகும்? கரையெல்லாம் எதுவுமே அரைக்காது. நமக்கு 10 இயர்ஸ் வாரண்டி நம்மளால கொடுக்க முடியும் இந்த ஒர்க்குக்கு. ஓகேனா இந்த பெட்ரூம் வார்ட்ரோப்க்கு மொத்தமா எவ்வளவு செலவாயிருக்கு? இது டிசைன் கஸ்டமர் என்ன டிசைன் கேட்கணும் அதை பண்ணி கொடுக்க முடியும் நம்மளால. இந்த டிவி யூனிட்ல பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிருக்கிற லேமினேட் பாத்தீங்கன்னா மெரினோ 1mm லேமினேட் யூஸ் பண்ணிருப்போம். எல்லாமே வந்து பிராண்டட் ஐட்டம் தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு வந்து ரொம்ப அமேசிங்கான ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சைட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டீரியர் ஒர்க்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து நம்ம ஆர்கே இன்டீரியர்ஸ் பண்ண சைட்டை பார்க்கறதுக்கு நம்ம இன்னைக்கு வியாசர்பாடி வந்திருக்கோம். இவங்க வந்து பிராண்டட் இன்டீரியர் ஒர்க்கில் எல்லாமே வந்து பண்ணுறாங்க, பக்காவாக குவாலிட்டியாக பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் ஸ்பெஷலிஸ்ட் பார்த்துக்கோங்க. மாடுலர் கிச்சன்லாம் பக்காவாக சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்க தான் போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. இவங்க வந்து வேற என்னெல்லாம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து டிவி யூனிட் பண்றாங்க, அது வார்ட்ரோப் பண்றாங்க, அதோட பாத்தீங்கன்னா பூஜை யூனிட், அப்புறம் வந்து ஃபால் சீலிங் பண்றாங்க. ஒரு இன்டீரியருக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே வந்து பண்றாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்க போகுது. இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து வெளியூர்ல இருந்தாலும் நீங்க வந்து கண்டிப்பா நீங்க இன்டீரியர் பண்ணிக்கலாம். இவங்களை காண்டாக்ட் பண்றதுக்கு நம்பர் வந்து நான் இங்கே கொடுத்துறேன். அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்க வந்து கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட் பிரைஸ் பண்றாங்க. கண்டிப்பா நீங்க இந்த வீடியோலயே பார்க்க போறீங்க. இவங்க பண்ணியிருக்க சைட்டை வந்து நம்ம பிரைஸோட வந்து பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பா நீங்க வந்து லைக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா அவங்க ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்க அடிக்கடி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம உள்ள போய் ஃபுல்லா எல்லா இன்டீரியர் ஒர்க்கும் ஒரு தனித்தனியா நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். வாங்க போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆர்கே இன்டீரியர் டிசைன் வந்து பேசுகிறோம். நம்ம வந்து மாடுலர் கிச்சன், வார்ட்ரோப்ஸ், டிவி யூனிட்ஸ், பூஜா யூனிட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த ஃபீல்டில் எத்தனை வருஷமான இருக்கீங்க? நம்ம இந்த ஃபீல்டில் 12 இயர்ஸாக இருக்கும். நம்ம நியூ சைட் ஒன்று பண்ணியிருக்கோம். அந்த சைட் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். நம்ம எல்லாமே நம்ம ஹாலில் என்னென்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, டிவி யூனிட்ஸ், பூஜா யூனிட்ஸ், ப்ளஸ் வால் சீலிங் அண்ட் வாஷ் பேஷன் யூனிட் எல்லாமே பண்ணியிருக்கோம். நம்ம வாங்க ஒன்றுனா பார்க்கலாம். இது டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேனலிங் பண்ணியிருக்கோம். நம்ம மேலே ஒரு லெஜஸ் கொடுத்துருப்போம், ஸ்பாட் லைட்டு, ஸ்ட்ரிப் லைட்டு எல்லாமே பண்ணியிருக்கோம். இதில் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்ட்ரிப் லைட் ஒன்று கொடுத்துருப்போம். எஸ்எஸ் ஸ்டிப்பு பார்க்கறதுக்கு அவுட்லுக் நல்லா இருக்கும். இந்த டிவி யூனிட்ல பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிருக்கிற லேமினேட் பார்த்தீங்கன்னா மெரினோ 1mm லேமினேட் யூஸ் பண்ணிருப்போம். எல்லாமே வந்து பிராண்டட் ஐட்டம் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஹை கிளாஸ் லேமினேட் இது டிவி யூனிட்ல பார்த்தீங்கன்னா. இது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் சவுண்ட் பாரோட சிஸ்டத்துக்காக டாப் ஒன் கவர் பண்ணி கொடுத்துருப்போம் டிசைனுக்காக. இது மேலே வந்து ஷோ பீஸ் வச்சா பார்க்க லுக்காக இருக்கும் நமக்கு. இதில் பார்த்தீங்கன்னா டபுள் டயர்ஸ் எல்லாமே சாஃப்ட் டோஸ் தான். ஹேண்டில்ஸ்லாம் எல்லாமே சாலிட் எஸ்எஸ் ஹேண்டில்ஸ், பிராண்டட் ஹேண்டில்ஸ். ஊப்பருக்காக நம்ம வந்து இந்த சென்டர் ஓப்பன் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளாஸ் தான் போடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, கிளாஸ் போட்டோம்னா சவுண்ட் எஃபெக்ட் வந்து வெளியே வராது. அதுக்காக அக்ரிலிக் ஷீட் வாங்கி அதில் டிசைன் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகேண்ணா, இந்த டிவி யூனிட் மொத்த ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ வருது? இந்த டிவி ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 7x6. இந்த டிவி யூனிட் இந்த வால் பண்ணியிருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த வால் ஃபுல்லாக பிளைனாக இருக்கும்போது நம்ம இந்த இடத்துல வாஸ்கால் பண்ணி டோர் போட்டுருந்தோம்னா தனித்தனியாக தெரியும் நமக்கு. இப்போ வந்து ஒரே பிளைனாக தெரியறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே பாலிமர் ஷீட் பேனலிங் பண்ணிட்டு பாலிமர் ஷீட் ஓட்டிட்டு இந்த ஷட்டர்ஸ், டோர் எல்லாமே சேர்த்து பாலிமர் ஷீட்லேயே பண்ணியிருக்கோம். வாசக்காலே கிடையாது, எல்லாமே பாலிமர் ஷீட்லேயே ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் நம்ம. நீங்கள் பாலிமார்பிள் ஷீட்டும் ஒட்டி தரீங்களாண்ணா? ஆமாம், எல்லாமே ஒட்டி தருவோம். நம்ம எல்லாமே பண்ணி தருவோம். இதுக்கு எவ்வளோண்ணா ரேட்டு வருது? இது ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 70 rupees வருங்க. 70 rupees ஆகும். இப்போ வந்து இந்த வாலுக்கு மேட்சிங் பண்ணி இதுக்கேற்ற மாதிரியே வால்பேப்பர் கவர் பண்ணிடணும். நம்ம இந்த வாலில் பார்த்தீங்கன்னா ஷோவாக போடும்போது நம்ம பார்க்க அவுட்லுக் வந்து நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இந்த இடத்துல இந்த வால்பேப்பரும் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், இதுவும் நம்ம தான் பண்ணிடுறோம் சார். இப்போ இந்த பக்கம் வால்பேப்பர் இந்த மேட்சிங் பண்ணி பண்ணியிருக்கோம் வால்பேப்பர். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீலிங்கில் பார்த்தீங்கன்னா சுற்றி அவுட்டர் பார்டரில் ஃபால் சீலிங் பண்ணிட்டு சென்டர் ஃபுல்லாக வால்பேப்பர் காட்டிடுவோம் நம்ம இதில். ஸோ ஒரு வீட்டுக்கு எல்லாமே நீங்களே இன்டீரியர் ஃபுல்லாக பண்ணி நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் எல்லாமே. இப்போ சம்மர் வந்துருச்சு, சம்மருக்கு நீங்கள் வந்து தனியாக ஃபால் சீலிங்கும் அவங்களுக்கு பண்ணி தருவீங்களா கஸ்டமருக்கு? ஃபால் சீலிங்கும் பண்ணி தருவோம். ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா செயின்ட் கோபியன் பிராண்ட் போட்டு 55 rupeesலேருந்து ஸ்கொயர் ஃபீட் பண்ணி தரோம் நம்ம. ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா 55 rupeesக்கு யாருமே பண்ணி தர மாட்டாங்க. நம்ம வந்து கஸ்டமருக்காக செயின்ட் கோபியன் பிராண்டட் ஐட்டம் போட்டு நம்ம பண்ணி கொடுக்குறோம் நம்ம. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதே சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு ஃபுல் மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே ஃபுல் இன்டீரியர் மாடுலர். அது பார்த்தீங்கன்னா பாட்டம் யூனிட் பார்த்தீங்கன்னா டேண்டம் யூனிட்ஸ் பண்ணியிருப்போம். எல்லாமே ஜிபே பண்ணி ஹேண்டில் போட்டு பண்ணியிருக்கோம் எல்லாமே. இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரிக்காமல் இருக்குது. இப்போ தான் ஒர்க் முடிஞ்சது, ஒன்றும் பிரிக்கல. இதெல்லாம் கட்லரி யூனிட். இது எல்லாமே இட்டிக் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த கிச்சனை பொறுத்தவரை எல்லாமே எதுவுமே வந்து நான் பிராண்ட் கிடையாது, எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான். இது கட்லரி, PVC கட்லரி. இது அதுக்கு கீழே ஒரு கட்லரி யூனிட் கொடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு பிளேட்ஸ் யூனிட் ஒன்று கொடுத்துருக்கோம் நம்ம. எல்லாமே இட்டிக் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இது பார்த்தீங்கன்னா ஆயில் ட்ரே. இது
இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்க்காக கொடுத்துருப்போம். நம்ம எல்லாமே இன்ச்சஸ் எல்லாமே 8 இன்ச்சஸ் தான். கிச்சன் ஃபுல்லாகவே 8 தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஹேண்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் எல்லாமே எஸ்எஸ் ப்ரஷ் ஹேண்டிக் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம மேலே வால் யூனிட்ல பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோர், இந்த பக்கம் சிங்கிள் டோர் ஒன்று கொடுத்துருப்போம். இது பார்த்தீங்கன்னா சிம்னி டோர், இதுவும் ஹைட்ராலிக் கொடுத்துருப்போம். அதுவும் சாஃப்ட் க்ளோஸ் தான் பண்ணியிருப்போம். இது மேலே வால் யூனிட்ல பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோர் ஒன்று கொடுத்துருப்போம். இதோட ஹேண்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில் கொடுத்துருப்போம். இது பார்த்தீங்கன்னா சின்ன காடி மாதிரி இருக்கும். இதில் பிடிச்சி அப்படியே வலிச்சிக்கலாம். ஏன்னா ஹேண்டில் போட்டால் தனியாக நம்ம மேலே இடிக்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மாக டோரோட அட்டாச் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்டில்ஸ்லாம். சிம்னியும் நீங்களே பண்ணியிருக்கீங்களா? சிம்னி நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். நம்ம கஸ்டமர்ஸ் கேட்டால் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். சிம்னி ஃபேபர் தான் யூஸ் பண்ணி கொடுப்போம். ஃபேபர் நல்லா பெஸ்ட் பிராண்ட் இது ஃபேபரில். ஓகே, ஸ்டார்டிங் எவ்வளோ ரேட்லேருந்து எவ்வளோ ரேட் வரைக்கும்? 10,000 இருக்குது ஸ்டார்டிங் ப்ரைஸ். இது ஹாப் பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபேபர் தான் யூஸ் பண்ணியிருப்போம். 4 பர்னர் ஸ்டவ் இது. இந்த ஃபுல் மாடுலர் கிச்சன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம அக்கர்லிக் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அக்கர்லிக் ஃபினிஷ் தான் பண்ணியிருக்கோம் எல்லாமே. நம்ம இது மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடுலர் லாஃப்ட் பண்ணியிருப்போம். லாஃப்ட் இருக்காது, ஆனால் நம்ம லாஃப்ட் போட்டு நம்மளே கவர் பண்ணியிருப்போம் எல்லாமே. லாஃப்ட் கூட சாஃப்ட் க்ளோஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம் இன்ச்சஸ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து எல் டைப். இந்த பக்கம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஹைட்ராலிக் டோர் ஒன்று கொடுத்துருப்பேன். அதுவும் சாஃப்ட் க்ளோஸ் தான் பண்ணியிருப்போம். எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஓவனுக்காக இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். மைக்ரோ ஓவன் வச்சு கரெக்டாக இருக்கணும், பார்க்கறதுக்கு அவுட்லுக் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். இது ஸ்டோரேஜ் யூனிட். இது எல்லாமே வந்து சாஃப்ட் க்ளோஸ் தான் யூஸ் பண்ணி ஹிட்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிஃப்ட் அட்வான்ஸ் கொடுத்துருப்போம் நம்ம ஹிட்டிக்கில். அப்போனா அப்பாவுக்கும் நம்ம எந்த இடத்துல வேணுமோ நிப்பாட்டிக்கலாம். இது வந்து ஹிட்டிக் லிஃப்ட் அட்வான்ஸ். இது நேம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா இது வந்து கார்னர், லெஃப்ட் கார்னர், ரைட் கார்னர். இது அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் யூனிட் ஸ்டோரேஜ். இது இதில் பார்த்தீங்கன்னா ஜிடிபி யூஸ் பண்ணியிருப்போம். பிளேட்ஸ் வைக்கிறதுக்காக நம்ம டம்ளர் வைக்கலாம், பிளேட்ஸ் வைக்கலாம், எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிட்ரே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து இதில் வந்துன்னா எடுத்துகிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம், திரும்ப ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்ஓ யூனிட். இது ஹைட்ராலிக் கொடுத்துருப்போம். அப்போனா மேலே போயிடும். இந்த இடத்துல வாட்டர் ஸ்பேஸ்க்காக இந்த இடத்துல கொடுத்துருப்போம். கட் பண்ணி எடுத்துருப்போம் நம்ம டிசைனுக்காக. இங்கேருந்து வாட்டர் பிடி ஈஸியாக இருக்கும் நமக்கு. டவுன் பண்ணால் சாஃப்ட் க்ளோஸ் ஆகிடும். இந்த வால் யூனிட்ல பார்த்தீங்கன்னா பாட்டம் யூனிட்ல வந்து நமக்கு இருட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு நமக்கு வெளிச்சம் இருக்காது. அதுக்காக என்ன பண்ணியிருப்போம்னா ஃபுல்லாகவே ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருப்போம். பார்க்கறதுக்கு வந்து ஃபுல்லாக வெளிச்சமும் நல்லா இருக்கும் யூஸ் பண்ணும்போது நமக்கு. பாட்டம் யூனிட்ல பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருப்போம். டஸ்ட்பின் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா ஹிட்டிக்கில் கொடுத்துருப்போம். க்ளோஸ் பண்ணி விட்டால் அதுவே க்ளோஸ் ஆகிடும் நமக்கு டாப் யூனிட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்க்காக கொடுத்துருப்போம். சிங்க் வரதுனால இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு நம்ம கிடைச்சிருக்குது. இந்த கார்னர் யூனிட்ல பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க ஸ்டோரேஜ் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி யூஸ் பண்ணுறோம்னா மேஜிக் கார்னர் கொடுத்துருப்போம். மேஜிக் கார்னர் பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல இருக்கிறத வெளியே வலிச்சிட்டோம்னா இது லிஃப்ட் பண்ணோம்னா அவுட்டர்ல இன்னர்ல இருக்கிறது வெளியே வந்துடும். அதுவும் யூஸ் பண்ணால் நம்ம 2 பக்கம் இருக்க ஸ்டோரேஜ் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம திரும்ப க்ளோஸ் பண்ணிட்டு இதை தள்ளிட்டு இது தள்ளலாம் கரெக்டாக இருக்கும் நமக்கு. இது வந்து மேஜிக் கார்னர் யூனிட். இது செட்டு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா டேண்டம் யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 kg வரை நமக்கு தாங்கும். இந்த டேண்டம் ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே இட்டிக் தான் போட்டிருக்கோம். நம்ம இது பெரிய பாத்திரம் எது வச்சாலும் நம்ம வெயிட் தாங்கும் நமக்கு. இது பிக் சைஸில் போட்டிருப்போம். நம்ம எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி வைக்கிறதுக்காக ட்ரம்புக்காக பெரிய ஏரியா கொடுத்துருப்போம் யூனிட் ஒன்று. இந்த இடத்துல இதெல்லாம் ஒரு இன்னர் செல்ஃப் ஒன்று கொடுத்து நம்ம திங்ஸ் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ சிம்பிளாக ஒரு ஃபுல் மாடுலர் கிச்சன் பண்ணணும்னா எவ்வளோ ரேட் ஆகும்? சிம்பிளாக ஒரு மாடலேஷன் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடலராக பண்ணணும்னா 50,000 to 60,000 என்ன பண்ண முடியும். அது என்னன்னா நம்ம சைஸை பொறுத்து நமக்கு ரேட் மட்டும் வேரியேஷன் வரும் நமக்கு. ஆனால் 10 years அதுலேயும் வாரண்டி கொடுத்து நம்மளால் பக்காவாக பண்ணி தர முடியும். 50,000 to 60,000 வரை பண்ண முடியும் நம்மளால். நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் நம்ம பண்ணுறது எல்லாமே லைஃப் வரும் நமக்கு, லாங் லைஃப் வரும் நமக்கு. என்னால் 10 years வாரண்டி கொடுக்க முடியும். ஆனால் என்ன சின்ன சர்வீஸ் வந்தாலும் நம்ம பண்ணி தருவோம். நம்ம வந்து சைட்டு முடிச்சுட்டு அதோட விட்டுற மாட்டோம், பக்காவாக பண்ணி கொடுப்போம். கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம பால் செல்லிங்கும் பண்ணி கொடுத்துருப்போம். எதனாலனா கிச்சன் பொறுத்தவரை நம்ம ஃபுல்லாக வார்ட்ரோப்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம்னா ஃபுல்லாக இருட்டாயிடும் நமக்கு. அதுக்காக ஃபுல்லாகவே பால் செல்லிங் கவர் பண்ணி உள்ள ஸ்ட்ரிப் லைட் போட்டு நம்ம நடுவில் சென்டர் யூனிட்ல பார்த்தீங்கன்னா ஃபேன் போட்டு கொடுத்துருப்போம். இப்போ நீங்கள் எந்த இடம் வரைக்கும் இந்த இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணி தரீங்க? நம்ம ஃபுல்லாக சென்னை ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். வெளியே அதர் ஸ்டேட்லேருந்து கூப்பிட்டாலும் பண்ணி கொடுப்போம். பெங்களூர், பாண்டிச்சேரி எங்கே கூப்பிட்டாலும் பண்ணி கொடுப்போம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பூஜை யூனிட் பார்க்கலாம். நம்ம பூஜை யூனிட்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா 180 degree இன்ச்சஸ் பண்ணி சாஃப்ட் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இது அவுட்லுக் டிசைன் பார்த்தீங்கன்னா சிஎன்சி டிசைன் பண்ணி தருவோம். இது டிசைன் கஸ்டமர் என்ன டிசைன் கேட்கணும் அதை பண்ணி கொடுக்க முடியும் நம்மளால. இந்த எது கிடையாது பண்ணி கொடுத்துருவோம் பக்காவா. இந்த ஹேண்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஹேண்டில்ஸ் எல்லாமே காஸ்ட்லி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவுட்லுக் ஃபினிஷிங்காக பண்ணியிருக்கோம் நம்ம. இது எல்லாமே இது பார்த்தீங்கன்னா 180 சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸ். இது ஃபுல் ஃபோல்டிங் ஆகும். ஷட்டர் டபுள் ட்ரையர்ஸ் கொடுத்துருப்போம். அதுவும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் தான் பண்ணியிருப்போம். நம்ம கீழே இருக்கிற டோர் ஃபுல் ஃபோல்டிங் ஆகும். கீழே ஒரு செல்ஃப் கொடுத்துருவோம் ஸ்டோரேஜ்க்காக. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து 1000 square feet பார்த்தீங்கன்னா 1000 to 1100 பண்ணி தர முடியும் என்னால். ஏன் இந்த ரேட்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஐட்டம் யூஸ் பண்ணியிருப்பேன். லேமினேட் 1mm மெரினோ லேமினேட் யூஸ் பண்ணியிருப்பேன். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபேக்ட்ரி ஃபினிஷ் தான் பண்ணியிருப்போம். எல்லாமே ஹேண்டில்ஸ்லேருந்து இன்ச்சஸ்லேருந்து எல்லாமே வந்து குவாலிட்டியாக தான் பண்ணி கொடுப்போம். நம்ம வந்து ரேட்டை மைனஸ் பண்ணிட்டு நம்ம குவாலிட்டி எல்லாம் பண்ண மாட்டோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். செகண்ட் குவாலிட்டி போகவே மாட்டோம் எப்பவுமே. நம்ம கரெக்டாக ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பண்ணி கொடுத்துட்டு
கொடுத்துட்டு நம்ம நேம் எடுத்துகிட்டு போகணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் வாரண்டிலாம் தரீங்களாண்ணா? நம்ம 10 years வாரண்டி கொடுப்போம் நம்மளோட ஒர்க்குக்கு. நம்ம பண்ணுற ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக தான் இருக்கும். எல்லாமே நம்பர் 1 குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம். எல்லாமே யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம ஹாலில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் யூனிட் பண்ணியிருக்கோம். இந்த வாஷ் பேஷன் யூனிட் பார்த்தீங்கன்னா பாட்டம் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் பண்ணிட்டு பாக்ஸ் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்டோரேஜ்க்காக நம்ம ஒரு செல்ஃபோன் இன்னும் செல்ஃபோன் கொடுத்துருப்போம். நம்ம மேலே பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் வச்சுட்டு அதுக்கு மேலே வால் பேனலிங் பண்ணி மிரர் ஓவல் மிரர் பண்ணியிருப்போம். அதுக்கு மேலே லெஜஸ் கொடுத்து லைட்டிங் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து நிறைய தண்ணி படுற இடம் இல்லையாண்ணா? ஸோ வந்து இதில் தண்ணி பட்டா ப்ராப்ளம்லாம் வராதா? எந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து பிராண்டட் ஐட்டம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பிளைவுட்ஸ்லேருந்து லேமினேட்லேருந்து எல்லாமே எந்த ஒரு ப்ராப்ளமும் நமக்கு வராது. ஹாலில் பார்த்தீங்கன்னா நமக்கு கீச்சைன் மாட்டுறதுக்கு நமக்கு ஸ்பேஸ் ஒன்று டிசைன் ஒன்று பண்ணுவோம். அது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணியிருக்கோம். நம்ம சுவிட்ச் பாயிண்ட் இருக்கனால சுவிட்ச் பாயிண்ட் கவர் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கீச்சைன் மாட்டுற மாதிரி கொடுத்துட்டு மேலே வந்து செல்ஃபோன் சார்ஜர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். நம்ம இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா 3 ரூம் வாட்ரூப்ஸ் பண்ணியிருக்கோம். வாட்ரூப்ஸ் ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் பண்ணியிருக்கோம். வந்து பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா கார்னர் யூனிட் கொடுத்துருப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் எதுக்காக நம்ம ஷோ பீஸ் வச்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் சார்ஜஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டபுள் டோர் வாட்ரூப்ஸ். இது ஓப்பன் பண்ணோன்னா இன்னும் ட்ராயர்ஸ் 2 ட்ராயர்ஸ் கொடுத்துருப்போம். மேலே ஆங்கரிங் கொடுத்துருப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூனிட் பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணால் உள்ள ஸ்டோரேஜ் யூனிட் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டபுள் ட்ராயர்ஸ் இருக்கும். எல்லாமே வந்து எக்கோ சாஃப்ட் க்ளோஸ் தான் யூஸ் பண்ணிருப்போம். எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சேம் தான். அதில் என்ன பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்கும். இதில் மேலே லாஃப்ட் பார்த்தீங்கன்னா இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணியிருக்கோம்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சிவில் லாஃப்ட் கான்கிரீட் லாஃப்ட் கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கான்கிரீட் லாஃப்ட் மறைக்கிறதுக்காக ஃபுல்லாகவே வால் பேனலிங் பண்ணி டிசைன் பண்ணியிருப்போம். எந்த ஒரு சிவில் வாலே தெரியாது நமக்கு. பார்க்கறதுக்கு ஃபுல் மாடல் மாதிரியே இருக்கும் நமக்கு. ஓகேண்ணா, இப்போ பிளைவுட்னால நிறைய வியூவர்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த பிளைவுட்ல வந்து கரையான் அரிக்கும், டெர்மிட் ப்ராப்ளம் வரும். அது வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்குமா? இல்லை சார், நம்ம பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டட் பிளைவுட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் வந்து நம்ம எல்லாமே வந்து மேனுவலாக பண்ணுறது கிடையாது. எல்லாமே வந்து ஃபேக்ட்ரி ஃபினிஷ் தான் பண்ணுறோம். நம்ம ஹேண்ட்மேடுக்கு மேனுவலாக பண்ணால் மட்டும்தான் ஒன் சைடு லேமினேட் ஒட்ட மாட்டோம். அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் நமக்கு. நம்ம பண்ணுறது எல்லாமே ஃபேக்ட்ரி மேட் பண்ணுறதுனால டபுள் சைடு லேமினேட் ஒட்டி வரதுனால எந்த இடமும் வந்து பிளைவுட் தெரியாமல் விட மாட்டோம். நம்ம க்ளீனாக ஒர்க் வந்து க்ளீனாக இருக்கிறதுனால கரையான்லாம் எதுவுமே அரைக்காது. நமக்கு 10 years வாரண்டி நம்மளால கொடுக்க முடியும் இந்த ஒர்க்குக்கு. இப்போ இந்த ரூமுக்கு இந்த வார்ட்ரோப்க்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது? இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இது வந்து ஃபுல் வார்ட்ரோப். இது வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1000 to 1100 சார்ஜ் பண்றோம். நம்ம ஸ்கொயர் ஃபீட்க்கு மேல லாஃப்ட் பாத்தீங்கன்னா 550 சார்ஜ் பண்றோம். நம்ம 550 580 வரை சார்ஜ் பண்றோம். மெட்டீரியல் பொறுத்து நம்ம லாஃப்ட் கூட பாத்தீங்கன்னா நம்ம சாஃப்ட் க்ளோஸ் தான் போட்டு தரோம். இன்ச்சஸ் நார்மல் போட மாட்டோம். இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா இந்த யூனிட்ல பாத்தீங்கன்னா பாத்ரூம் இருக்கும். ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸிங் யூஸ் பண்றதுக்காக ட்ரெஸ்ஸிங் மிரர் பண்ணி கொடுத்துருப்போம். நம்ம இப்போ வந்து அடுத்த ரூம் பார்க்கலாம். நம்ம வாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் பாலிமர் ஷீட் பண்ணி ஃபுல்லாகவே வாசகல் கிடையாது. எல்லாம் ஃப்ரேம் பண்ணி பண்ணிருப்போம். வாசகல் மாதிரி பில்லர் மாதிரி பண்ணிட்டு டபுள் சைடு பாலிமர் ஷீட் போட்டு டோர் பண்ணிருப்போம். எல்லாமே பார்த்தீங்கன்னா 2M எட்ஜ் ஒட்டிருக்கும். எங்கேயுமே ஷார்ப் எட்ஜ்லாம் இருக்காது. நமக்கு க்ளீனாக இருக்கும். ஒர்க் நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த ரூம் வாட்ரூப் பார்த்தீங்கன்னா 3 door வாட்ரூப்ஸ். இதுலையும் அதே மாதிரி தான் டபுள் ட்ராயர்ஸ் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் பண்ணியிருப்போம். நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து நமக்கு வந்து வால் தெரியாது. எல்லாமே கவரிங் பண்ணிடும். சிவில் லாஃப்ட் எதுவுமே தெரியாது நமக்கு. எல்லாமே பேனலிங் பண்ணி கவர் பண்ணி பண்ணுவோம். அதே மாதிரி லாஃப்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம எப்பவுமே எக்கோ இன்ச்சஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா விண்டோ வரதுனால நம்ம வந்து ஸ்டடி யூனிட் கொடுத்துருக்கோம். ஸ்டடி யூனிட் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராயர் கொடுத்துருப்போம். கீழே ஒரு டோர் ஒன்று கொடுத்துருப்போம். இல்லை இன்னும் செல்ஃப் கொடுத்துருவோம். கீழே புட்ரஸும் வந்துடும். நமக்கு ஸ்லைடிங் ஒன்று வந்துடும். ஸ்லைடிங் புக் செல்ஃப் வைக்கிறதுக்காக செல்ஃப் கொடுத்துருப்போம். இந்த இடத்துல ஓகேண்ணா, இந்த பெட்ரூம் வார்ட்ரோப்க்கு மொத்தமாக எவ்வளோ செலவாயிருக்கு? இந்த பெட்ரூம் வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே வந்து வால் பேனலிங் பண்ணி கவர் பண்ணி பண்ணதுனால நமக்கு எல்லாமே மெரினோ லேம்ப் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அதனால 45,000 ஆயிடுச்சு டோட்டலாகவே. அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணியிருப்போம். அந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட்ல பார்த்தீங்கன்னா கீழே பாட்டத்தில் ஒரு ட்ராயர் ஒன்று கொடுத்துருப்பேன். கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சிட்டிங் ஏரியா ஒன்று கொடுத்துருப்போம். இதை வலிச்சுட்டு குஷன் இருக்கும். இல்லை குஷன் போட்டு உட்காந்து இப்படி யூஸ் பண்ணலாம். மிரர் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே வந்து வீல் சிஸ்டம் தான் கொடுத்துருக்கேன் எல்லாமே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஃபுல் மிரர் கொடுத்துருக்கேன். மேலே லைட்டிங் கொடுத்துருக்கேன் லெஜஸ் கொடுத்து. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரூம். இது தேர்ட் ரூம் வார்ட்ரோப் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறப்ப இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணியிருப்போம். இது என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்கும். சிங்கிள் டோரு. இதில் மிரர் வந்துடும். அந்த மிரர்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஐ பாலிஷ் பண்ணி பண்ணுறது கிடையாது. எல்லாமே வந்து பவுலிங் பண்ணி பண்ணியிருப்போம். பார்க்கறதுக்கு அவுட்லுக் வந்து பக்கா ஃபினிஷிங்கில் இருக்கும். நமக்கு எல்லாமே பவுலிங் பண்ணியிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா டபுள் ட்ராயர்ஸ் கொடுத்துருப்பேன். அதுவும் சாஃப்ட் க்ளோஸ் தான் கொடுத்துருக்கேன். இது டபுள் டோர்ஸ் வார்ட்ரோப். இது அதுவும் சாஃப்ட் க்ளோஸ் தான் பண்ணியிருப்போம். மேலே லாஃப்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா சிவில் லாஃப்ட் தான். இதையும் நம்ம பேனலிங் பண்ணி கவர் பண்ணி வால் தெரியாத அளவுக்கு பண்ணியிருப்போம். எல்லாமே லாஃப்ட்டும் சாஃப்ட் க்ளோஸ் செஞ்சு கொடுத்துருப்போம். நம்ம பெட்ரூம்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் இல்லாமல் கேட்டால் தான் பண்ணி தருவோம். மேட் ஃபினிஷிங் கேட்டால் பண்ணி கொடுப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது எல்லா ஒர்க்கையும் பார்த்தீங்கன்னா நான் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் வந்து இந்த வீட்டோட கஸ்டமர் இருக்காரு, நீங்கள் சீனிவாசன் சார் இருக்காரு. அவரே சொல்லுவாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நீங்களே பாருங்கள். வணக்கங்க, என் பேர் சீனிவாசன். இந்த சென்னையில் எம்கேபி நகரில் இந்த பில்டிங்கை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு விஷயமும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் கார்த்திக் அவரை பற்றி சொல்லி ஆகணும். என்னோட நண்பர் சரௌண்டிங்கில் ஒரு ரெஃபரன்ஸில் தான் கார்த்திக் அவர் வந்து எனக்கு ரெஃபரன்ஸ் வந்தது. வரும்போது என்னென்னா எனக்கு வந்தார். இது மாதிரி
பண்ணுங்கன்னு சொன்னேன். மெயினா இந்த மாடுலர் கிச்சன் போது நம்ம ஜென்ஸுங்க போது அவங்க எப்படியோ வார்ட்ரூப் அதெல்லாம் பண்ணிடலாம். இந்த மெயினா பெண்களுக்கே உண்டான இடம் வந்து இந்த மாடுலர் கிச்சன் சமையல. சரி, அதை வந்து நம்ம எப்படியாவது நம்ம வீட்டு பெண்களுக்கு வந்து கரெக்டா பண்ணிடணும் அப்படின்றதோட என்னோட அதை சரி கரெக்டா பண்ணலாம்னு சொல்லிட்டு இவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். நான் இன்னைக்கு வந்து நம்ம நிறைய பேர், நான் இந்த ரெஃபரன்ஸுக்கு முன்னாடியே நிறைய யூடியூப்ஸ் நிறைய இது பார்த்து 2-3 பேர் எல்லாம் வந்து விசாரிச்சிருக்கேன் போன் வழியா. அவங்க என்னன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ், அந்த கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா நம்ம கிட்ட வந்து கோட்டு கேட்கறாங்க, கோட்டு நம்ம கேட்கறோம், அவங்க கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து இல்லைங்க என்னோட டீம் அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்றாங்க. அவங்க ஒரு சப்கான்ட்ராக்ட், அவங்க ஒரு சப்கான்ட்ராக்ட் மாதிரி போகுது இந்த சின்ன ஒரு மாடுலர் கிச்சன் விஷயத்துக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம கரெக்டா யாருக்கிட்ட சொன்னோமோ அந்த விஷயம் இங்க வருமானது ஒரு கேள்விக்குறிங்க. சில பேர் கரெக்டா கைட் பண்ணி பண்றாங்க, எல்லாரையும் நான் தப்பு சொல்லல. சில பேர் என்ன பண்றாங்க, வார்ட்ரூப்க்கு இவ்வளவு வாங்குறாங்க, மாடுலர் கிச்சனுக்கு இப்படி வாங்குறாங்க. சரி, நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுவாங்கன்னு பார்த்தா நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அவங்க ஒண்ணு செய்வாங்க லாஸ்ட்ல. அப்புறம் பார்த்தா ஆளுங்க வர மாட்டாங்க, எனக்கு இல்லங்க ரேட் ஆகி போச்சு இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இங்க இல்லங்க. இவர் எப்படின்னா, இவர் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பிரபல கம்பெனிலேயே வந்து ஒரு 10 year to 8 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாரு. அவர் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறமா இவர் ஓனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட இவர் வந்து ஒரு 3 மாசம் எங்க கூட டிராவல் பண்ணியிருக்காருங்க. அருமையா நான் வெறும் மாடுலர் கிச்சன் கொண்டுதாங்க இவரை சூஸ் பண்ணேன். பட் ஆனா எல்லாமே ஒரு வார்ட்ரூப் ஆகட்டும், எல்லா ஒர்க்கு, பெட்ரூம் ஒர்க்கு எல்லாமே நீங்க என்ன நம்ம இந்த அம்சங்களை பாத்தீங்களோ எல்லாம் A to Z இவர்கிட்ட தாங்க கொடுத்தேன். நல்லா அருமையா பண்ணி தர்றாரு. நீங்க நம்பி அவரை வந்து இது பண்ணலாம். அதே டைம்ல உங்களுக்கு அது மாதிரி இல்ல நம்மளும் இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, அவரை கூப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட விஷயங்களை கலந்து பேசுங்க. நான் இது மாதிரி பண்ண போறேன், இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாஸ், ஒரு சஜஷன் கேளுங்க. கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஃபினட்டா அந்த வாய்ப்பை கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நல்ல ஆளுங்க நல்ல வாய்ப்புகளை தேடி ஓடிட்டு இருக்காங்க. ஒரு பிரம்மாண்டம், ஒரு பெரிய இதுன்றது போது அதுல வந்து அந்த நம்மளோட தேவைகளை ஃபில் பண்ணுவாங்கன்றது கன்ஃபார்மா தெரியாது. இல்லைங்க நீங்க கொடுத்த ரேட் இவ்வளவுதாங்க வரும், நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு போன் எடுக்க மாட்டாரு. நம்ம கோட்டு கொடுத்தவங்க கிட்ட கேட்டா அவரு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாரு, நான் தான் கொடுத்துட்டேங்கன்னு சொல்லிட்டு. இது இல்லாம டைரக்ட் கஸ்டமர் டு கார்த்திக் சார் அப்படின்னு பேசிக்கலாம். பேசிக்கிட்டு நீங்க அழகா பண்ணலாம். ஓகேங்களா? வாய்ப்பு அளித்த யூடியூப் சேனலுக்கும் கார்த்திக் அவருக்கும் ரொம்ப நன்றிங்க. இதை பயன்படுத்திங்க. நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நீங்கள் பார்த்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு இன்டீரியர் சைட்டுக்கே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து பக்காவாக காமிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு உங்கள் வீடியோ இதே மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதே மாதிரியே வீடியோஸ் நிறைய நம்ம போடுவோம். அதுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டா இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நான் உங்கள் ஐ கேச்சர். டாட்டா, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.